மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா ரொம்பவும் பாவம். ஏன் இந்த மனுஷனை போட்டு இந்த பாடுபடுத்துகிறீங்க? இன்றைக்கி திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை. கிணத்துக்கடவு எம்எல்ஏ அவர்கள் விஜய் அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் சட்டசபையை இழுத்து மூடுவாராம் அப்படின்னு சொன்னதை தாங்கிக்க முடியல. முதல்ல அவர் சிஎம்மாக இருந்து இந்த கொடியை கட்டிக்கிட்டு காரில் இப்படி போகிறதே உங்களால் தாங்கிக்க முடியல. எப்படியாச்சும் அவதூறு பேசி அவரை பற்றி தப்பாக பேசி ஏதாவது ஒன்று பண்ணு. இவ்வளோ பாதுகாப்புக்கு நடுவில் நீங்கள் ஒரு எலும்பை உடைச்சிருவீங்களா? அது என்ன பேச்சு அது? அவர் எலும்பை உடைப்பேன்னு நீங்கள் பேசுனீங்கல்ல. சட்டம் தன் கடமையை செய்யுன்றதை இன்றைக்கி அவர் காட்டியிருக்கார். அவர் கோட்டையில் இருக்கார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முதலமைச்சர், மக்களுக்கான நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கி அவர் இருக்கார். அவருடைய எலும்பெல்லாம் உடைப்பேன்னு நீங்கள்லாம் பேசுறதுலாம் எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அவர் சிஎம், நம்ம எல்லாருக்குமான சிஎம், இந்த மக்களுக்கான சிஎம். நல்ல நல்ல திட்டங்களையும் எந்த விதமான விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு இருக்கார். ஊழலை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாரு. எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து நாகரீகமான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பேசினவர் கைது செய்யப்பட்டார். அதை தாங்கிக்க முடியல யாராலையுமே. ஏன்? தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான். இன்றைக்கி அவர் பையன் காட்டு கத்துறாரு. அவங்க அப்பாவை பற்றி அப்படி பேசுகிறாரு, நியாயம் கேட்குறாரு, நீதி கேட்குறாரு. தம்பி நல்லா புரிஞ்சுக்குங்க, தப்பு தான். கத்தம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு.